வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி ஒண்ணுமே பண்ணல, ரைட்? 105 பாயிண்ட்ஸ் அப்பு. என்னடா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னு சொன்னா இன்னைக்கு காலையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அந்த 22,000 தான் ஹையஸ்ட் புட் இருந்துச்சு, அங்க தான் மேல தூக்குச்சு. ப்ராபப்ளி இதே இடத்துல நிக்க வச்சு முடிச்சிடுவான்னு நினைச்சேன். நேத்து நீங்க எடுத்து பாருங்களேன், மார்க்கெட்டு கீழே உழுவ விட்டு 15-20 மினிட்ஸ்ல மேல தூக்கிட்டாங்க. ஆனா தூக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், தோ INDIAVIX ஏறி இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 4.5% ஏறி இருந்துச்சு. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒண்ணுமே நடக்கல. இதே தான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு காலையில அப்படி மார்க்கெட்டை மேல தூக்கி இப்படியே சைட்லயே வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறமா கீழே எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் 50 வரைக்கும் வந்துருச்சு. ஒரு ஸ்டேஜ்ல 175 வரைக்கும் மேல தூக்கிட்டு போனாங்க. அடுத்தது கீழே 50க்கு. எப்படியா இருந்தாலும் கால் தள்ளி எழுதியிருந்தாங்க. எங்க எழுதியிருந்தாங்க? 22,500 லெவல்ல தான் எழுதியிருந்தாங்க. ப்ராக்டிகலி ஒண்ணுமே பண்ணல. இன்னைக்கு ஆப்ஷன் பிரீமியம் தான் சாப்பிட்றதுக்கான வேலை நடந்துருந்துச்சு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் ஆகும் போதும் 70 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல இருந்துச்சு. இன்ட்ராடே ஸ்விங் 128 பாயிண்ட்ஸ். சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் ஆல்மோஸ்ட் 311 பாயிண்ட்ஸ், 310 பாயிண்ட் இன்ட்ராடே ஸ்விங். க்ளோஸ் ஆகும்போது 65 பாயிண்ட்ஸ் தான் க்ளோஸ் ஆச்சு. இது கூட இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங் பிரீமியமா டிஸ்கவுண்ட் ஆனால் வெறும் 2 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஊரே ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பேங்க் நிஃப்டி நாளையிலேருந்து நெகட்டிவ் இருக்குமா? நாளைக்கு ஒரு நாள் நெகட்டிவ் இருக்குன்னே வச்சுக்கோங்க. மண்டே அன்னைக்கு என்ன ஆகும்? ரைட், ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கிடையாது. மண்டே அன்னைக்கு என்ன ஆகும்? இப்போதைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ் 46,783. இதே இது நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா 47,263. ஸோ க்ளோஸ் அபவுட் 500 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்கு நினைச்சிட்டு நீங்க ஷார்ட் பண்ணிடாதீங்க. நான் செய்தியில ஒரு நியூஸ் படித்தேன். அதாவது நிஃப்டியை நாளைக்கு ரீ அரேஞ்ச் பண்றாங்க. அந்த ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்றதுல ஹெச்டிஎஃப்சிக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி வருது. ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ் அமௌண்ட். அந்த நியூஸ் போய் பாருங்களேன், அங்கேயும் வியூ வரட்டுமே, அந்த நியூஸ் போய் பாருங்க எவ்வளோ அமௌண்ட் உள்ள வருதுன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் சில ஸ்டாக்ஸ் விட்டு வெளியில போகுது. ஸோ அப்படி தெரியும் போதும் அந்த ரீஅலைன்மெண்ட் வரும் போதும் பேங்க் நிஃப்டிக்கு என்ன அட்வான்டேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு சிங்கிள் ஹேண்டடா நான் தாண்டா தூக்கி நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் தனியாலா ஹெவியா மார்க்கெட்டை லிஃப்ட் பண்ணி தூக்குச்சு. ஒரு ஸ்டேஜ்ல ஆல்மோஸ்ட் 2% அப்சைட்ல இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை தூக்குன ராஜா யாருன்னு சொன்னால் ரிலையன்ஸ் தான். ஸோ மார்க்கெட்ல ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம நேத்து பேசின ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்குன்னு ஆயில் மார்க்கெட்டிங் ஆர் அது ஒட்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம சிலது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 7 ஸ்டாக் நேத்து வீடியோல போட்டிருக்கேன், அது பாருங்க. அதுல நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் ஆகட்டும், இல்லை நேச்சுரல் கேஸ் ஹேண்ட்லிங் கம்பெனி ஆகட்டும், இவங்க எல்லாமே செம்ம பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஒன்று, இதே மாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் இதுவும் பாசிட்டிவா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரியாலிட்டி 1.3% அப்பு. நெகட்டிவ் சைடுன்னு நினைச்சேன்னா எஃப்எம்சிஜியில் ஐடிசி ஏற்கனவே கீழே இறங்கிட்டு இருக்கு. அவன் தான் ஹெவி வெயிட். அடுத்தது ஹெச்யூஎல், அவங்களும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கீழே வெயிட்டேஜே இல்லாத ஒரு ஸ்டாக் இருக்குல்ல, அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6 o'clock நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ரைட் நவ் யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூஎஸ்லயும் ஃப்ரைடே இன்னைக்கு லீவு, குட் ஃப்ரைடேக்கோசரம். ஸோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. மார்க்கெட்ல ஒன்றும் பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே ஆக்ஷன் நடக்கல. இன்னைக்கு காலையில நம்ம சொன்ன மாதிரி சிடிஎஸ்எல்ல ஒரு ஹெவி வால்யூம் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் பிளாக் டீல். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 கோடி ஷேர்ஸ் வித்திருந்தாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நேத்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ்ல ஒரு 6.3% ஷார்ட்டா செல் பண்ணாங்க. அதாவது டிஸ்கவுண்ட்ல செல் பண்ணாங்க. வாங்குறவன் தானே கேட்பான், நான் இவ்வளோ குவான்டிட்டி வாங்குறேன், எனக்கு என்னடா டிஸ்கவுண்ட்னு. நம்ம கத்திரிக்காய் முருங்காய் வாங்கும்போது 10 கிலோ வாங்கும்போது எனக்கு என்னடா ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்குறோம். அவன் 1300 கோடிக்கு வாங்கும்போது கட்டாயம் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. இதுதான் மார்க்கெட்ல நடந்துச்சு. இன்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் டிஸ்கவுண்ட்ல கொடுத்தனால ஓவரால் மார்க்கெட் ஒரு 4-5% கீழே விழுந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு சிடிஎஸ்எல்.
டிசிஎஸ்ல இதே தப்பு தான் நடந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் அரௌண்ட் 4200 இருக்கும்போதும் டாடா சன்ஸ் அவங்க வந்து 9000 crores வந்து 4000ல வித்தாங்க, ஒரு 5% டவுன்ல. அது ரிஃப்ளெக்ட் மார்க்கெட்லயும் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுங்க. பட் ஓவரால் மார்க்கெட் பயங்கர புல்லிஷா இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் வெளியில வந்து சிக்னல்ஸ், சின்ன 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 சிக்னல்ஸ் எல்லாமே கிடைக்குது ஒழிய எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஏப்ரல் மாசத்துல இருந்து அடுத்த ஒரு 1-1.5 மாசம் மேபி ருபி வீக் ஆகலாம். எவ்வளவு தூரம் போகலாம்? 84 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாப்பனீஸ் என் வீக் ஆகும் போதும் டெஃபினட்டா இந்தியன் ருப்பியும் வந்து வீக் பண்ணணும் தான் விருப்பப்படுவாங்க. ஸோ தட் நம்ம வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் போதும் நம்ம காம்படிட்டிவா இருக்கணும்ன்றதுக்கோசரம். அப்போதானே வந்து இம்போர்ட் விலை ஜாஸ்தி ஆகும். ஸோ டிஸ்கரேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். கோல்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் பிளாட்டிஷா இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 104க்கு மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. செம்ம பாசிட்டிவான விஷயம். ஸோ ருபி வீக் ஆனாலும் பார்க்க வேண்டிய லெவல், இப்போ ரீசெண்டாக ஒரு லெவல் வந்துச்சு தெரியுமா, 83.65. அந்த லெவலை கிராஸ் ஆகாத இருந்தால் நல்லது, இன்ஃப்ளேஷனுக்கு நல்லது. இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று, டெஃபினட்டாக கவர்மெண்ட்டோ இல்லை ஆர்பிஐயோ டியூரிங் எலெக்ஷன் சமயத்தில் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நம்ம நம்புகிறோம். மற்றபடி இன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பேசுறதோ இல்லை செக்டர் ஸ்பெசிஃபிக்காக பேசுறதுல அர்த்தம் கிடையாது. டெய்ல் எண்டில் இருக்கிறோம். எக்ஸாமினேஷன் ஹாலில் கடைசி 5 நிமிஷத்தில் என்ன பண்ணுவீங்க? ரிவிஷன் தான் பண்ணோம். ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை. ஸோ வருஷ கடைசியில் இருக்கிறோம். நாளைக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே, மார்ச், அதாவது இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு 24க்கான ஃபைனான்ஷியல் இயருக்கான லாஸ்ட் ட்ரேடிங் டே ப்ளஸ் மார்ச் மந்த்துக்கான லாஸ்ட் ட்ரேடிங். ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனம். கன்சல்ட் பண்ணீங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.